ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கப் மைதா மாவும் பன்னீர் இருந்தால் ஸ்டெப்பிங் பண்ணி சூப்பராக பண்ணலாங்க. இது பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சமாட்டு மாவு கரைக்கும் போது கொஞ்சம் எள்ளு போட்டு பண்ணணுங்க. மாவு கரைக்கும் போது கொஞ்சம் எள்ளு போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கோதுமை மாவுங்க. கோதுமை மாவு, மைதா மாவு எதுனாலும் எடுத்துக்கிடலாம். மாவுக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் எள்ளுங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம தோசை மாவுக்கெலாம் கரைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நல்லா அடிக்கணுங்க. அடித்தா தான் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். போதுமான அளவுக்கு தண்ணி விட்டாச்சுங்க. உள்ளுக்கு வைக்கிறதுக்கு ஸ்டெப்பிங் மசாலா ரெடி பண்ணிடலாங்க. ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கிடலாம். ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய்ங்க. அரை ஸ்பூன் ஜீரகங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாட்டு கட் பண்ணிடணுங்க. ஜீரகம் வந்து பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனுங்க, இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயமும் ஸ்ப்ரிங் ஆனியனும் வதங்கிருச்சு. இப்போ முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகங்க, ஒரு கேப்சிகத்தில் பாதி எடுத்துருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் நிறைய போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மாவுக்கு உப்பு போட்டாச்சு. மசாலாவுக்கு தந்தோடி போட்டுக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாங்க, பெரிய மிளகாவாட்டு ஒரு மிளகா போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறாங்க. கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம மிளகா போட்டிருக்கோம், அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொடிங்க, பெப்பர் பொடி கொஞ்சமாக போட்டுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பொடி. இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். விட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சுங்க. அப்படியே திருப்பி மறுபக்கம் போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து ஸ்டெப்பிங் மசாலா வச்சுக்கணுங்க. அப்புறம் மட்டும் நம்ம ஓரத்தில் கொஞ்சமாக பாதி சைடு ஊற்றினா போதும். பாதி சைடு ஊற்றினாலே உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.